கலைஞர் அவர்களும் இதே வாக்குறுதியை உங்களெல்லாம் நாங்கள் பணி நிரந்தரம் பண்ணுறோன்னு சொல்லி தான் இவங்களை ஏமாத்திருக்காங்க. அதற்கு பிறகு 96, 2016 எல்லா தேர்தலையும் உங்களுக்கு வாக்குறுதி. நீங்கள் பழைய தேர்தல் அறிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மறுபடியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. இடத்துல அவருடைய தேர்தல் வாக்குறுதி எண் 181. பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் யாரு? அவங்க உடற்பயிற்சி ஆசிரியர்கள், ஓவிய ஆசிரியர்கள், இந்த மாதிரி பல்வேறு துறையில மாணவர்களை மேம்படுத்துறவங்க. கல்வி மட்டும் இல்லாம வெறும் படிப்பு பரீட்சை மட்டும் இல்லாம அவங்களோட உடல்நிலை, ஆரோக்கியம், சிறப்பு திறனை வெளியே கொண்டு வரக்கூடிய சிறப்பு ஆசிரியர்கள். இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் 12,500 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க. வாரம் முழுவதும் வேலை கொடுத்தா கூட கூடுதல் சம்பளம் கொடுத்தாலும் வாரம் முழுவதும் வேலை கொடுக்குறாங்க, அதுவும் கிடையாது. ஒரு ஆசிரியர் மரியாதையும் கிடையாது. இதுல நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். 12,500 ரூபாய் அவங்க வாங்குற சம்பளத்துல 10,000 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. இவங்க வாங்குற 12,500 ரூபாய் சம்பளத்துல 10,000 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குற சம்பளத்தை வாங்கி கஷ்டப்பட்டு இன்னைக்கு உள்ள நிலைமையில 12,500 ரூபாய் எப்படிங்க ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? 14 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் போராடுறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வயசு 45 வயசு 50 வயசுலாம் ஆயிடுச்சு. பல பேர் உடல்நலி விட்டு மன நொந்து போய் உயிரை இழந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் டெய்லி ஒரு கதை சொல்றாரு. பொய்யாமொழி பொய்யா சொல்றாரு. சொன்னதை செய்யுங்க, ஆனா நாங்க சொல்லாததை செய்வோம்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பதில்? இங்க